இராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்தில் 85வது பங்குனி உத்திர பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்தில் 85வது பங்குனி உத்திர பெருவிழா கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் காப்பு கட்டப்பட்டு நடைபெற்று வரும் இந்த விழாவையொட்டி 10வது நாளான இன்று பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக அதிகாலையில் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் நொச்சிவயல் ஸ்ரீ பிரம்ம புரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வேல் போட்டு, பால்குடம், பால் காவடி, வேல் காவடி, பறவை காவடி, சப்பரக் காவடிகள் எடுத்து சாமியாடி பெரியார் நகர், அரண்மனை, வண்டிக்கார தெரு வழியாக ராமநாதபுரம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்திற்கு வந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். இதற்காக ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 30 இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்தின் முன்பாக பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ளது. Oh!